Hey hello guys, welcome to CS Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் தாங்க. இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம கூட இருக்காரு. ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ நம்ம ஸ்டோர் நேம் வந்து தேவா சிஸ்டம் சொல்யூஷன். எங்க ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கோபிகிருஷ்ண தியேட்டர் பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. நியர்பை மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர் ஈஸ்ட். நியர்பை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க, அங்கதான். இது எண்ட் ஆஃப் த ஐனா வரும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப எண்ட்ல இருக்கும், அண்ணா நகருக்கும் சரி ஐசிஎஃப்க்கும் சரி. நம்ம ஸ்டோரோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நீங்கள் தேவா சிஸ்டம் சொல்யூஷன் நீங்கள் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், கூகுள் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அக்சரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ மோஸ்ட்லி ட்ராவல் அக்சரிஸை பொறுத்து தான். நம்ம கடையில் GoPro, Insta360 அதுக்கான லென்ஸ் கார்டு, டெம்பர், ஈவன் அதுக்கான எல்லா போல்ட் நட்லேருந்து அக்சரிஸ் வரைக்கும் இருக்கும். பட் இந்த வீடியோவில் ப்ரோ கேட்ட மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ட்ராவல் அக்சரிஸ் மட்டும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ப்ரோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர் ப்ரோ. இதோட காஸ்ட் வந்து 1500. 1500 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு கேஜெட்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல கிட்ஸ் இருக்காங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் பிளே பண்ணி பார்க்கணும். அதாவது இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்க போனை வந்து ஒயர்ல கனெக்ட் பண்ணி போன்ல என்ன இருக்கோ அது டைரக்டா நீங்க வந்து இந்த ப்ரொஜெக்டர் வழியா வெளியே அவுட்புட் பார்க்க முடியும். ரொம்ப ஒர்த்தான ஒரு டிவைஸ். இப்போ நான் ஒரு வீடியோ காட்டி உங்களுக்கு சைட்ல ஓடிட்டு இருக்கோம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி தான் இதை ரன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இது கரண்ட்ல தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போர்ட்டபிள், ரொம்ப காம்பாக்ட். 1500 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு ப்ரொஜெக்டர் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ என் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் பேட்டரி ஆப்ரேட்டபிள் ஃபேன் அண்ட் லைட்டு. இதோட காஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், 400 ரூபா. 400 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு டிவைஸ்னே சொல்லலாம். நீங்க வந்து இதுல வந்து ஒரு பேசிக்கா லைட் இருக்கும். இது வந்து நம்ம டிராவல் அப்போ பயங்கரமா யூஸ் ஆகும். ஈவன் நீங்க உங்க வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லெவல்ல இது பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா ஒரு மினிமம் அந்த டைம் பீரியட், அதாவது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு இது தாங்கும். குழந்தைங்களை கூட்டு நீங்க வெளியே போறீங்க, சின்ன கை குழந்தைலாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகும்போது வெக்கையில குழந்தைங்களாம் அழுவும், அந்த டைம்ல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் டிராவல் அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா ஃபேன் நல்லாவே காத்து வரும். இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப கொஞ்சம் பெரிய விங்ஸா இருக்கிறதால உங்களுக்கு வந்து டியூரபிளா இருக்கும். பிளஸ் பேட்டரி பேக்கப்பும் நல்ல பெரிய பேட்டரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு காம்பேக்டா இல்லைனாலும் ஒரு போர்ட்டபிளான ஒரு டிவைஸ் தான். 400க்கு பயங்கர ஒர்த். நெக்ஸ்ட் ப்ரோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காருக்கான அம்பர்லா. நீ இதோட யூஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம நிறைய பேர் வந்து ஓப்பன் பார்க்கிங்ல தான் காரை விட்டுட்டு போவோம். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, வெயில் வந்து உங்களோட டேஷ்போர்ட்ல நேராக பட்டு உங்களுக்கு காருக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி ஹீட் ஃபீல் இருக்கும். ரெண்டாவது சீக்கிரமாக உங்க டேஷ்போர்ட் வந்து வெளுத்து போயிடும். நீங்க என்னதான் பாலிஷ் போட்டாலுமே அந்த பழைய ப்ரீமியம் லுக் வரவே வராது. அதை நீங்க வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பர்லா யூஸ் பண்ணி, இந்த அம்பர்லா வந்து பாத்தீங்கன்னா விண்ட்ஸ்கிரீன் அம்பர்லான்னு சொல்லுவாங்க. இது எல்லா காருக்கும் மேக்சிமம் காமன் தான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட விலை வந்து வெறும் 570 ரூபா ப்ரோ. இது இப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டா திரும்ப குட்டியா மாறிடும். இதை வந்து நீங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு எங்க வேணாலும் வச்சுக்கலாம், கிட்டக்கவே வச்சுக்க முடியும். இதை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப குட்டியாயிடும். நீங்க பழைய உங்களுக்கு இருக்கும் இதே மாதிரி வந்து ஹீட் ரிஃப்ளெக்டர்லாம் இருக்கும், அது இவ்வளவு பெருசு இருக்கும், நீங்க மடிச்சு வைக்கணும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி காம்பாக்டான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் நீங்க இப்படி இதை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கவர்ல வச்சுட்டீங்க அப்படின்னா சைட்ல இருக்க கப் ஹோல்டர்ல கூட வச்சிடலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ இப்ப காட்ட போறது டிராவல் பீப்புளுக்கான ரொம்ப ஒர்த்தான ஒரு கேஜெட் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் சீட் மசாஜர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்லயே மசாஜஸ் இருக்கும். பட் நம்ம டிராவல் பண்ற கார்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். அது கூட இப்ப நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீட் மசாஜர் இருந்தா போதும். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதை நீங்க வந்து உங்க காரோட சாக்கெட்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் இதை நீங்க உங்க வீட்டுல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க, இல்ல ரொம்ப நேரம் ஒரு டேபிள்ல உட்காடுறீங்க, இல்ல ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா அழகா இதை நீங்க போட்டீங்கன்னா போதும். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்கு. ஈவன் இதோட இன்டென்சிட்டி கூட நீங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதோட காஸ்ட் வந்து 2800 ரூபா வரும் ப்ரோ. ஒர்த்தான ஒரு கேஜெட். நீங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒர்த்தான ஒரு கேஜெட் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா காரோட நெக் மசாஜர் பில்லோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹெட் ரெஸ்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஹெட் ரெஸ்டர்ல நீங்க ஒரு சாதாரண ஒரு பில்லோ மாட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மசாஜர் நெக் பில்லோ மாட்டினா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். இதுவும் சேம் அதே கான்செப்ட் தான். இது நீங்க வந்து கரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும், வீட்டுல உங்க சேர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல கார்ல அந்த
சார்ஜிங் சாக்கெட் இருக்கும்ல, அதுலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். 2 அடாப்டர் இது கூடயே வந்துடும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா வரும் ப்ரோ. ஒரு ஒர்த்தான ஒரு கேஜெட்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எல்லாமே அதுவே பண்ணிக்கும். ஒரு நெக் பில்லோ கம்ஸ் மசாஜர், ட்ராவல் அப்பவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ப்ரோ, இன்னைக்கு கார்ல நீங்க வந்து போறீங்க அப்படின்னாலே உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம மேல தப்பா, எதிர்க்க வரவங்க மேல தப்பான்னு காட்டுறது கண்டிப்பா டேஷ் கேமரா இருக்கணும். பேசிக் டேஷ் கேமரா 3500 ரூபாயிலேருந்து நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ. இதுல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. ஏன் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்க டேஷ் கேமரா கீ ஆன் பண்ணாதான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிக்கும். பட் இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடல் கியூபோல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கீ ஆன் பண்ணலனா கூட, கீ ஆஃப்லயே இருந்தா கூட வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பேட்டரி பவர்ல இருந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க எங்கேயாவது தெரியாத இடத்துல பார்க் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா, இன்கேஸ் யாராச்சும் உங்க வண்டி ஸ்கிராச் பண்ணியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிருந்தாலும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நியூ அரைவல் உங்களுக்கு காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பைக்குக்கான டேஷ் கேமரா. எப்படி காருக்கு ஒரு டேஷ் கேமரா தான் அந்த மாதிரி பைக்கான டேஷ் கேமரா. இதை வந்து நீங்க வந்து ஜஸ்ட் உங்க ஹெல்மெட்ல நீங்க மாட்டிட்டீங்கன்னா மட்டும் போதும். நீங்க ஹெல்மெட் இருந்து, அதாவது இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது ஹெல்மெட்ல மாற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதால நீங்க ஹெல்மெட் இல்லாம வெளியே போக மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா கேமரா அதுல இருக்கும். கேமரா ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் உங்களுக்கு கேமரா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றதையும் உங்க டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து 3 மெகா பிக்சல் கேமரா ப்ரோ. இதுல வைட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வாட்டர் ப்ரூஃப் ப்ரோ. 1 TB வரைக்கும் மெமரி கார்டு நீங்க போட்டுக்கலாம். 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 360 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு மேண்டிட்டரியா நீங்க பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போற ஒரு டிவைஸ். 4000 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்தான ஒரு டிவைஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் ப்ரோ, என் கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்சார் லேம்ப்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஹெட் ஸ்டாப் லேம்ப்னு சொல்லுவாங்க, ஹெட் லேம்ப்னு சொல்லுவாங்க. இது சாதாரண ஹெட் லேம்ப்லயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு மாடல்னு வச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, சாதாரண ஹெட் லேம்ப் வந்து உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பல்ஜியா இருக்கும். ஸோ அதனால நீங்க இடுக்கமான இடத்தெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக். அது மட்டும் இல்லாம இது ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் கூட. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 230 டிகிரி உங்களுக்கு வைட்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் லைட்டு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருட்டில் போனா கூட வெளிச்சத்துல இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு சேஃபான ஃபீல் இருக்கும். அதே நேரத்துல இது உங்களுக்கு நெத்தியில வியர் பண்ணிருக்கிற ஃபீலே இருக்காது. ரொம்ப வந்து ஒரு பிளைனா இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்க ட்ரக்கிங்லாம் போறீங்க, உங்க கையெல்லாம் வந்து மண் ஆயிடுச்சு, இல்ல நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்க, கையில கிரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் தொடணும்னு அவசியம் இல்லை. கையை அசைச்சாலே போதும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஹை பீம், அதுக்கப்புறம் லோ, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டும் இருக்கு. இந்த ஷார்ட்டை கூட நீங்க வந்து உங்களோட சென்சார்ல ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் தான் லைட் வேணும்னா நீங்க இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல எல்லாமே உங்களுக்கு சென்சார்ல ஒர்க் ஆகும். இதோட விலை வெறும் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கேஸ் பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஐ மசாஜர்னு சொல்லுவாங்க ப்ரோ. டிராவல் பீப்புள் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. இதுல நம்ம கிட்ட நிறைய ஒரு ப்ரீமியமான குவாலிட்டிஸும் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு. இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து 2 பேட்டரி மாட்டிட்டீங்கன்னா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் சின்ன கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸ் வழியா ஈவன் நீங்க வெளியே நடக்கிறத கூட பார்க்க முடியும். பட் ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கும். நீங்க வந்து இதை வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணை சுத்தி இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான வைப்ரேட் கொடுக்கும். ஸோ அதனால வந்து உங்க கண்ணை சுத்தியுமே நல்ல மசாஜ் ஃபீல் இருக்கும். இது வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண மட்டும்தான் அந்த ஃபீல் தெரியும். நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இப்போ கரண்ட்லி. ஸோ இப்போ தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு கண்ணை வந்து சுத்தி மசாஜ் பண்றதால நீங்க இப்போ ஒரு தூங்கி எழுந்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ கண்ணை, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 700 ரூபா வரும் பேசிக்கு. இதை விட அதிகமான மாடலும் இருக்கு. பட் இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டபிள். நெக்ஸ்ட் ப்ரோ, இப்போ நான் இது வரைக்கும் காம்பேக்டா நிறைய டிவைஸ் காமிச்சிருக்கேன். இப்போ நான் காட்ட போறது வந்து போர்ட்டபிள் ஷவர் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? போர்ட்டபிள் ஷவரா? வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஆமா, இது வந்து போர்ட்டபிள் ஷவர்னு சொல்லுவாங்க. இப்போ டிராவல் பண்றவங்க வந்து ரொம்ப தூரம் லாங் டிராவல் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நம்ம வந்து ஒரு லேக்ல அந்த மாதிரிலாம் குளிப்போம். பட் சம்டைம்ஸ் பக்கெட் தண்ணி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த பக்கெட் தண்ணி நம்ம ஷவரா மாத்திக்க முடியும். இது வந்து போர்ட்டபிளா இருக்கும். இது நம்ம டிராவல் பண்ணும்போது இதை சார்ஜ் பண்ணா மட்டும் போதும். நீங்க பக்கெட்ல போட்டுட்டு இந்த ஓஸை யூஸ் பண்ணி ஷவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டிராவல் டைம்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். இது டிராவல் பண்ணும்போது மட்டும் இல்லாம ஈவன் நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்களை குளிக்க வைக்கிறீங்க, பெட்ஸ் குளிக்க வைக்கிறீங்க, ஒரு ஓப்பன் டெரஸ்ல குளிக்க வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். காய்ஸ், இது ஒரு செம்ம யூஸ்ஃபுல் கேட்ஜெட் ப்ரோ. இதனோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? ப்ரோ, இது வந்து 1600 ரூபா வரும் ப்ரோ. நெக்ஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது இந்த வாட்டர் வாஷ் மிஷின் தான். இப்போ நான் வாட்டர் வாஷ் மிஷின் பேசிக்கா உங்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லாம அது எப்படி அசம்பிள் பண்ணணும், ஆஸ் இட் இஸ் அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும்,
எல்லாமே நம்ம சொல்லிடலாம் ப்ரோ. இந்த கிட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிட்டு, இது வந்து 1800 ரூபா வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 48 வோல்ட் பேட்டரி வித் கன்னோட வந்துடும். ரொம்ப பிரீமியமா இருக்கும். ஜஸ்ட் பேட்டரி நீங்க இங்க பின்னாடி இருந்து முன்பக்கமா இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிக்னு ஒரு சவுண்ட் வரும், லாக் ஆயிடும். ஸோ இது கூட வேற என்ன வரும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து வாட்டர் சக் பண்றதுக்கு ஓஸு, அது கூடயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மவுண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த மவுண்ட்ஸையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து சார்ஜிங் அடாப்டர் ப்ரோ. பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க உள்ள கீழே, அதில் பிளக் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1.5 hour வரைக்கும் நீங்க வந்து பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்கலாம். இது வந்து கீழே வர ஃபில்டர். இதை வந்து நீங்க ஜஸ்ட் உங்க ஓஸோட ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஃபிக்ஸ் பண்ணதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பக்கெட்ல போட்டுடணும். இதனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, சப்போஸ் நீங்க தண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டர்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து வெளியவே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிடும். இன்னொரு எண்டை வந்து நீங்க உங்க டிவைஸ்ல மாட்டணும். டிவைஸ்ல டைரக்டா பிளக் பண்ண முடியாது உங்களால. இதுல வந்து அடாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு அடாப்டர் இருக்கும். இந்த அடாப்டர்ல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இதை போட்டுடணும். போட்டுட்டு இதை லாக் பண்ணுங்க. இப்போ கீழே எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் போட்டு த்ரெட்டை நீங்க நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா இந்த ஓஸ் வந்து மேலே வந்துடும். பட் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா எட்ஜ் வரைக்கும் வரணும். வெறும் ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் இதை நீங்க த்ரெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். உங்களுக்கு வாட்டர் இன்செக்ட் பண்றது இந்த இடத்துல மட்டும்தான். இதை வந்து நீங்க இப்படி கொஞ்சம் இப்படி கீழே இழுத்தீங்கன்னா கொஞ்சம் லிவர் மாதிரி இருக்கும். இழுத்துட்டு இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணி, நிறைய பேர் வந்து இதை போட்டு த்ரெட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் த்ரெட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இது லாக் தான். லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கன் ரெடி. கன்னுக்கு ஃப்ரண்ட்ல இந்த நாசில் ஜஸ்ட் இதை த்ரெட் பண்ணீங்கன்னா போதும், லாக் ஆகிடும். நாசில் லாக் ஆகி ஃபுல் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அடாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி, அதாவது நல்லா ஷார்ப்பா அடிக்கும். இன்னொன்று வந்து 45 டிகிரி. ஸோ இதுக்கும் அதுக்கு இருக்க வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சாரி, 40 டிகிரி. இது 0 டிகிரி உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிக்கும், நல்ல ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். 45 டிகிரின்றது உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ அந்த 45 டிகிரி யூஸ் பண்ணி உங்கள் வண்டியை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வெட் பண்ணுறதுக்கு, செடிக்கு தண்ணி ஊற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை 0 டிகிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 0 டிகிரி லாக் பண்ணுறோம். இப்படி தள்ளிட்டு லாக் பண்ணி லாக் ஆகிடும். அதே மாதிரி இது இழுத்தீங்கன்னா உள்ள இருக்க பால்ஸ் வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாதி இழுத்துட்டு டிவைஸை நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. வாங்க இதோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக டெமோ காட்ட போறாரு, வாங்க பார்க்கலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பக்கெட் வாட்டர் இருந்தால் போதும். அதில் உங்களோட ஓஸை போட்டுட்டு எடுத்த உடனே இந்த டிகிரி மாட்டி தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, இது வழியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஃப்ளோ வரணும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு அழுத்தி அமுக்குங்க. அமுக்குனீங்கன்னா இந்த ஓஸ்ல தண்ணி எல்லாமே உங்களுக்கு சக் பண்ணிட்டு இந்த எட்ஜில் வந்து ஊற்றும். ஸோ அது ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து உங்களோட நாசிலே நீங்க மாட்டணும். அதுக்கு முன்னாடி மாட்டக்கூடாது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காமிச்சேன்னா வண்டியோட டர்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அலாயிலாம் எந்த அளவுக்கு டர்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, மட்கார்ட்லாம். நிறைய மழை டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்க் பேட்லாம் சீக்கிரமா வந்து இதுவாயிடும், மண்ணு பட்டு போயிடும். சூப்பர் ப்ரோ. ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேன். இந்த மட்டும் இல்லாம இப்போ நீங்க கீழே வந்து இங்க இருந்து பாருங்க, இங்க மண் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த ப்ரெஷர்ல காட்டுறேன் பாருங்க. மண்ணு போறது உங்களுக்கு நல்லாவே வீடியோல தெரியும். ஸோ இது நம்ம ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா ப்ரோ? ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் டிகிரி நாசல் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் மாத்தணும்னா நம்ம நாசல் மாத்திட்டு நம்ம வந்து நாசல் மாத்திட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 0 டிகிரி நாசில் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். ஸோ வீட்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு காம்பாக்டான டிவைஸ், ஒர்த்தான டிவைஸ். ஓகே ப்ரோ. எவ்வளவு ப்ரோ பிரைஸ் வருது? இப்போ 1800 வரும். டியூவல் பேட்டரி வந்து உங்களுக்கு 2500 ரூபா வரும். இது ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து 200 ரூபா கேஷ்பேக் ஆஃபர் அவைல் பண்ண முடியும். உங்க சேனல்னு சொல்லிட்டு வந்தா போதும். அது மட்டும் இல்லாம இந்த மிஷின் யாருக்கு தேவையோ அவங்க 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல டேக் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள்.
ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதான் ஆயிடுச்சா? அதே மாதிரி இந்த மட்கார்ட்லயும் பாருங்க. Guys, உங்களுக்கு வீடியோல தெரிதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இவர் வந்து வித்தின் 2 மினிட்ஸ்ல இந்த வண்டியை செம்மையா க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலே இந்த ப்ராடக்ட் வந்து 1800க்கு வர்த்து தான். நீங்களே பாருங்க, இந்த ரிங்ஸ் எல்லாம் பாருங்க, செம்ம க்ளீனா இருக்கு. உங்களுக்கு இன்டீரியர் பார்ட்ஸ் கூட நீங்க வந்து பொறுமையா க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.